வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரக்பி வீரர் முகமது வசீம் தாஜுதீனின் ஜனாசா தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு விசேட சந்தர்ப்பம். 2015ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவு. இனி விரிவான செய்திகள். காரொன்றினுள் எரியூட்டப்பட்டு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட ரக்பி வீரர் முகமது வசீம் தாஜுதீனின் ஜனாசா தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கடை இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய ஜனாசா இன்று தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. ரக்பி வீரரின் மரணம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதன் நிமித்தம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்வைத்த கோரிக்கையை ஆராய்ந்ததன் பின்னர் நீதவான் குறித்த ஜனாசாவை தோண்டி எடுப்பதற்கு உத்தரவு வழங்கியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். மேலும் கல்கிஸ்த நீதவானின் தலைமையின் கீழ் வசீம் தாஜுதீனின் ஜனாசா தோண்டி எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். விசேட வைத்திய நிபுணர்கள் 3 அடங்கிய குழாமினால் சடலம் தொடர்பில் பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பு பிரதான நீதிமன்ற வைத்திய அதிகாரி அஜித் தென்னகோன் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் திகதி நாரகம்பேட்டை சாலிகா விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் எரியூட்டப்பட்ட நிலையில் ரக்பி வீரர் முகமது வசீம் தாஜுதீன் உயிரிழந்து காணப்பட்டார். கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு விசேட சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. அதற்கமைய எதிர்வரும் 14ஆம் திகதி குறித்த உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M.A. முகமது குறிப்பிட்டார். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான கடமைகளில் ஈடுபட்டுள்ள கல்வி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள், அரசாங்க பாடசாலைகளின் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு இந்த இறுதி சந்தர்ப்பத்தில் வாக்களிக்க அவகாசம் கிடைக்க மாட்டாது என்பதனால் அவர்களுக்கு மாத்திரம் 14ஆம் தேதி முற்பகல் 8:30 முதல் 11:30 வரையிலான காலப்பகுதிக்குள் குறித்த தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு சென்று வாக்களிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தேர்தல் கடமைகளின் நிமித்தம் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பிற்கு தகவல்களை வழங்காத அரசு உத்தியோகத்தர்கள் தமது தகவல்களை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் M.A. முகமது மேலும் குறிப்பிட்டார். தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவதற்காக அரசாங்க உத்தியோகத்தர்கள் பற்றிய கணிப்பீடு கடந்த மாதத்திலே ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தினது தெரிவத்தாட்சி அலுவலர்களாலும் தேர்தல்கள் திணைக்களத்தினாலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அலுவலர் கணக்கெடுப்பின் போது சில அலுவலர்கள் தமது தகவல்களை தேர்தல்கள் திணைக்களத்திற்கோ அல்லது உரிய தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கோ சமர்ப்பிக்கவில்லை என்பது அந்த கணக்கெடுப்பின் இறுதியில் தெரிய வந்துள்ளது. தேர்தல் கடமை அரசாங்க உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் மட்டுமே உரித்தான ஒரு கட்டாய கடமை என்பதனால் இத்தகைய தகவல் பத்திரங்களை சமர்ப்பிக்காத உத்தியோகத்தர்களுக்கான இறுதி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முதல் இவ்வாறு தமது தகவல்களை சமர்ப்பிக்க தவறிய அரசாங்க உத்தியோகத்தர்கள் குறித்த தெரிவத்தாட்சி அலுவலகத்திற்கோ அல்லது தேர்தல்கள் திணைக்களத்திற்கோ நேரடியாக அத்தகவல் பத்திரங்களை சேர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 567 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு மற்றும் கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். பொது தேர்தல் தொடர்பில் சட்ட மீறல்களில் ஈடுபட்ட 437 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட 191 சுற்றி வளைப்புகளை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதனை தவிர போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட 239 முறைப்பாடுகளுக்கு அமைய 191 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர மேலும் தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவு செய்யப்பட உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று மாலை 6 மணியுடன் வாக்காளர் அட்டை விநியோகம் நிறைவு செய்யப்படும் என தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன குறிப்பிட்டார். இன்றைய தினத்திற்குள் வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் தங்களின் பிரதேசத்துக்கு பொறுப்பான தபால் அலுவலகத்திற்கு சென்று ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமது வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறும் தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார்.
அதற்கமைய வாக்களிப்பு தினத்தன்று மாலை 4 மணி வரை தபால் அலுவலகங்களினூடாக வாக்காளர் அட்டைகள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன சுட்டிக்காட்டினார். தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. මේ දවස්සියේ වැඩසටහන මේ යහපාලනය ආරක්ෂා කරන්න අපි ඔක්කොම එකතු වෙලා තියෙනවා. இந்த நாட்களில் நடைபெறும் வேலை திட்டங்களுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு வருபவர்கள் UNP மட்டுமல்ல, ஜாதிக ஹெல உரிமைய கட்சிக்காரர்களும் வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் நல்லாட்சியில் இணைந்துள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட முஸ்லிம் கட்சிகள் உள்ளன. மலையக தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட 161 அமைப்புகள் எம்முடன் இணைந்து எமக்கான ஆதரவை வழங்குகின்றன. இன்னும் 60 மாதங்களில் புதியதொரு நாட்டை உருவாக்கவே இவர்கள் அனைவரும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். පක්ෂ ව්‍යාපාරයට සහයෝගය දෙනවා. අපි ඒ ඔක්කොම සහයෝගය දෙන්නේ මේ රටේ මාස 60කින් අලුත් රටක් ඇති කරන්න. ඉවසීමෙන් යුක්තව අපි දේශපාලනය කරන නිසා අපිට පුළුවන් වුණා. பொறுமையாக அரசியலை செய்வதனால் அனைவரும் கூட்டமைப்பு என்ற கொடியில் ஒன்றிணைந்து வெற்றிலை சின்னத்தில் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளோம். ரணில் இதனை கண்டு பயந்து விட்டார். அவர்கள் பயந்து இரண்டாகிவிட்டனர். 19வது திருத்தத்தை விரைவாக நிறைவேற்றி பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சித் தலைவர் மாத்திரம்தான் தேசிய அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்று அன்று தெரிவித்தார். தற்போது அவருக்கு கஷ்டகாலம் உருவாகியுள்ளதால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். 18ஆம் தேதி விடியும் வேளையில் நாங்கள் 117 ஆசனங்களை வெற்றி கொண்டு தேசிய அரசாங்கம் என்ற பொய்யான எண்ணக்கருவினை வெளியில் தூக்கி எறிவோம். 18 වෙනිදා එළි වෙනකොට අපි 117ක් අරගෙන ආසන ජාතික ආණ්ඩු සංකල්පය කියන බොරු සංකල්පය අපි එල්ලියට වීසි කරලා දානවා. අපේ විරුද්ධවාදීන් කියනවා අලුතෙන්ම නැගිටිනවා. புதிதாக கட்டியெழுப்பப் போவதாக எங்கள் எதிரிகள் தெரிவிக்கின்றனர். புதிதாக உருவாக்கப் போகின்றார்களாம். இப்போது புதிதாக கட்டியெழுப்பப் போவதும் புதிதாக உருவாக்கப் போவதும் யார்? கடந்த காலத்தில் நாட்டின் அரசியலை, பொருளாதாரத்தை, சமூகத்தை தரமட்டமாக்கியவர்களே. நாட்டை பாதாள குழிக்கு இட்டு சென்றவர்களே தோல்வியடைந்து 5.5 மாதங்களில் மீண்டும் நாட்டை கட்டியெழுப்பப் போவதாக தெரிவிக்கின்றனர். திருடர்களை பாதுகாக்கும் ஒருவரால் மீண்டும் எவ்வாறு புதிதாக நாட்டை கட்டியெழுப்ப முடியும்? திருடர்கள் கூடவே கட்டியெழுப்ப முடியும். அவ்வாறு கட்டியெழுப்புவது என்பது மாயமான ஒரு விடயமாகும். එහෙනම් නැගිටිනවා නම් නැගිටින්න වෙන්නේ හොරුත් එක්ක. මේ නැගිටින්න හදන්නේ රටටම අලුත් කොඩි විනයක් අත්පත් කරන්න. අපට අවශ්‍යයි මේ රටේ තියෙන எமது நாட்டு மக்களுக்கு தேவையான விடயங்களை வழங்க முடியாத இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதே எங்களுடைய பயணத்தின் நோக்கம். இந்த விடயம் தொடர்பில் இதுவரை சிந்திக்காதவர்கள் தற்போது இந்த விடயம் குறித்து அடிக்கடி பேச தொடங்கியுள்ளனர். இந்த அரசியலில் 30-40 வருடங்கள் இருந்தவர்கள் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை தற்போது மாற்ற வேண்டும் என்று தற்போது சொல்கின்றார்கள். நாட்டு மக்களாகிய உங்களுடைய துரதிருஷ்டவசமான தற்போதைய நிலையை பார்க்கும் போது தற்போதைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டியதன் அவசியம் எமக்கு புரிகின்றது. கடவுச்சீட்டுகளில் விரல் அடையாளத்தை பதிவு செய்யும் நடைமுறை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது. 16 வயதுக்கு மேற்பட்ட ஒருவருக்கான கடவுச்சீட்டில் விரல் அடையாளம் பதிவு செய்யப்பட உள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் நிகால் ரணசிங்க குறிப்பிடுகின்றார். எனினும் 16 வயதுக்கு குறைந்தவர்களுக்கான கடவுச்சீட்டில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட மாட்டாதெனவும் அவர் கூறினார். இதன் பொருட்டு கொழும்பு பிரதான அலுவலகம் உள்ளிட்ட மாத்தறை, கண்டி மற்றும் வவுனியா ஆகிய பிராந்திய அலுவலகங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இன்று முதல் கடவுச்சீட்டிற்காக விண்ணப்பிக்கின்றவர்கள் தமது விரல் அடையாளத்தை வழங்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். விரல் அடையாளங்கள் கணனிமயமாக்கப்பட்டு கடவுச்சீட்டுகளில் அடையாளத்தின் பொருட்டு உள்ளடக்கப்படுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தகுதியானவர்களை மட்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதன் முக்கியத்துவம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் விழிப்புணர்வு திட்டம் மகியங்கனை, பிபிலை மற்றும் லுணுகிலை ஆகிய பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் போஸ்ட், சக்தி, சிரசு மற்றும் கெஃபே அமைப்பு ஆகியன இணைந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் கந்தவேல் மயூரன்.
ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள், குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள், போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுமதிக்க வேண்டாம் என்ற துணைப்பொருளிலே நியூஸ் சிரச சக்தி ஆகியன கஃபே அமைப்புடன் இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த வேலை திட்டத்தினுடைய 10வது நாள் என்றாகும். இன்றைய தினம் முக்கியமாக நாங்கள் மகியங்கன பகுதிக்கு வருகை தந்திருந்தோம். மகியங்கனையிலே குறிப்பாக தம்பான எனப்படுகின்ற ஆதிவாசிகளுடைய கிராமத்துக்கு சென்றிருந்தோம். இங்கே ஆதிவாசிகளுடைய தலைவரான ஊர்வருகே வெண்ணிலாதோ நமக்கு தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இந்த விழிப்புணர்வு திட்டம் தொடர்பாக தனது மகிழ்ச்சியை தெரியப்படுத்தியதுடன் இலங்கை முழுவதும் சென்று இவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்குமாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் நாங்கள் நாடு தழுவிய ரீதியிலே இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். ஊழல் மோசடியற்ற தூய்மையானவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலம் தூய்மையான பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்க முடியும். அதன் அடிப்படையிலே நாட்டினுடைய எதிர்காலம் தூய்மையானதாக அமையும் என்ற கருப்பொருளை வலுப்படுத்துகின்ற வகையிலே நியூஸ் முன்னெடுக்கின்ற இந்த திட்டம் இன்று மாலை பதுளை நோக்கி செல்ல இருக்கின்றது. எனவே நீங்களும் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்ற, குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற, போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்களை தெரிவு செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டு சிறந்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலம் தூய்மையான பாராளுமன்றம் ஒன்றை கட்டியெழுப்ப முடியும் என்ற கருத்தை கூறிக்கொண்டு உங்களோடு மீது விடைபெறுகின்றேன். நியூஸ் செய்திகளுக்காக மகியங்கனிலிருந்து கந்தவேல் மயூரன். மக்களின் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் போஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் போது அதனை பாராட்டுவதற்கும் நியூஸ் போஸ்ட் தவறுவதில்லை. புத்தளம் மாவட்டத்தின் கல்பெட்டி பிரதேச சபைக்குட்பட்ட தில்லையூர் கிராமமே இது. சுமார் 75 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வசித்து வருகின்றனர். மின்சார வசதிகள் இன்றி பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினை தொடர்பில் கடந்த வருடம் நியூஸ் போஸ்ட் சுட்டிக்காட்டியது. எனினும் தற்போது இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமது கிராமத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் பிரதேச மக்கள் நியூஸ் போஸ்டுக்கு நன்றி தெரிவித்தனர். தில்லடி, தேத்தாவாடி, நாவலடி வரக்கட்டியும் இந்த கிராமத்துக்கு கரண்ட் வசதி இல்லாமல் இருந்துச்சு. இந்த கரண்ட் வசதி இல்லாததால் இந்த ஊர் மக்களும் படிக்கக்கூடிய, கல்வி கற்கக்கூடிய சிறுவர்களும் ரொம்ப பாதிப்புகள் உள்ளாகிக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது இந்த மின்சாரம் வழங்கப்பட்டிருக்குது. சக்தியின் ஊடகத்தால் இதை பேட்டி எடுக்கப்பட்டு இப்போது மின்சாரம் வழங்கப்பட்டிருக்குது. பலகாலமாக கரண்ட் இல்லாமல் இங்கே வாழ்கின்ற மக்கள் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வந்திருந்தாங்க. நாங்கள் சக்தி நியூஸுக்கு அறிவித்து அதன் மூலியமாக இதை வெளிக்காட்டிய பிறகு அண்மையில் எங்களுக்கு கரண்ட் கிடைச்சி இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளையும் மின்சார விளக்கு பற்றப்படுவது. உரிய அதிகாரிகள் மின்சார பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுத்துள்ளமை பாராட்டுக்குரியது. இருப்பினும் தில்லையூர் கிராமத்தின் ஏனைய அடிப்படை வசதிகளையும் பெற்றுத்தர அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.